ஹாய் கைஸ், வெல்கம் டு த தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்குலர் யூனிட் டெஸ்டிங் பார்க்க போகிறோம். ஃபார் தட் நம்ம பேசிக்கான ஆங்குலர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் டெஸ்டிங் ஆப்ன்ற நேமில். இது ஆங்குலர் 15th வெர்ஷனில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேசிக்கான அப்ளிகேஷன். ஸோ ஆங்குலரில் நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனை டெஸ்ட் மோடில் ரன் பண்ணுறதுக்கு நம்ம கமாண்ட் வந்து ng டெஸ்ட். நான் அந்த கமாண்டை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறேன். ng டெஸ்ட். ஸோ நான் ng டெஸ்ட் கமாண்ட் கொடுத்தேன்னா ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து எனக்கு டெஸ்ட் மோடில் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ரன் ஆகட்டும். நம்ம ஆங்குலரில் எப்படி யூனிட் டெஸ்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஆங்குலரில் நான் ஆங்குலர் அப்ளிகேஷனை எப்படி யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுன்னா யூஸிங் த ஜாஸ்மின் ஃப்ரேம் ஒர்க். ஜாஸ்மின் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். மெனி பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. பட் வை வி யூஸ் ஜாஸ்மின்னா, ஆங்குலர் பில்டினாவே நம்மளுக்கு ஜாஸ்மின் ஃப்ரேம் ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பேக்கேஜ் ஆஃப் ஜேசனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டெவ் டிபெண்டன்சியில் ஜாஸ்மின் கோர் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் ஆங்குலரில் யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேஜராக யூஸ் பண்ண போகிறது ஜாஸ்மின் ஃப்ரேம் ஒர்க் தான். பை யூஸிங் த ஜாஸ்மின் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? தென் ஓகே, நான் வந்து ஜாஸ்மின் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஆங்குலரில் டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணிட்டேன். ஓகே, நான் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன், எப்படி டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, there is மெனி ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஆனால் கர்மான்றது ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம எழுதுன டெஸ்ட் கேஸஸை நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனில் எழுதுகிற டெஸ்ட் கேஸை ஆங்குலர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதை ப்ரௌசர்ஸில் பேரலாக எல்லா ப்ரௌசர்லையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆர் எனி ஸ்பெசிஃபிக் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம டெஸ்ட் ரிசல்ட்ஸை ஷோ பண்ணணும். அண்ட் தென் அது வந்து HTML ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணணும் ஃபார் ரிப்போர்ட் பர்பஸ்க்கு. நம்ம டெஸ்ட் கேஸஸை ரிப்போர்ட்டையும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் தட் இது எல்லா பர்பஸ்க்காகவுமே கர்மா யூஸ் ஆகுது. ஸோ ஆங்குலர் பில்டினாவே கர்மா டூலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டாட் ஜேசன்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும், கர்மா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா, நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதை அதை ப்ரௌசரில் லோட் பண்ணி டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டையும் ஷோ பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு இந்த கோட் கவரேஜ், கர்மா கோட் கவரேஜ், இந்த பேக்கேஜ் எதுக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட் கேஸை ரைட் பண்ணியிருக்கோன்ற ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், HTML ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே ஆங்குலரில் பில்டினாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். நான் இப்போ கமெண்ட் ரன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ng டெஸ்ட்டுன்னு நான் இந்த கமெண்ட் கொடுத்த உடனே ஆங்குலர் அப்ளிகேஷன் பை டிஃபால்ட்டாகவே கர்மாவை தான் கால் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு கர்மா என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரௌசர் அப்ளிகேஷனை நம்மளோட அப்ளிகேஷனை பண்டல் பண்ணிவிடும். ஒன்ஸ் பண்டல் பண்ணிவிட்டு அதை சர்வரில் க்ரோமில் புஷ் பண்ணி க்ரோம் ப்ரௌசர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து அது ப்ரௌசர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கர்மா இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகேவா? யா, ஸோ இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஓகே, நம்ம ஜாஸ்மின் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் கேஸஸ் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரன் பண்ணிடுச்சு. இது ப்ரௌசர் ஜென்ரேட் பண்ணி ப்ரௌசரில் லான்ச் பண்ணிடுச்சு நம்ம அப்ளிகேஷனை. ப்ரௌசர் லோட் ஆகிட்டு இருக்கு. மிஷின் கொஞ்சம் ஸ்லோ. ஓகே, ஸோ ஜாஸ்மினில் நம்ம எப்படி டெஸ்ட் கேஸை ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜாஸ்மினில் வந்து எல்லாமே ஃபங்க்ஷனல் ட்ரிவன் அப்ரோச் தான். மீன்ஸ் எல்லாமே அவங்க ஃபங்க்ஷனாக எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளோட டெஸ்ட் கேஸை ரைட் பண்ணுறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கமாண்ட் கனெக்ட் பண்ணி கர்மாவில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரௌசரை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், 3 டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணி அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. டோட்டல் 3 சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ப்ரௌசரை அது லான்ச் பண்ண ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா தெரியும், கர்மா கனெக்டடு. இங்கே பாருங்கள், ஜாஸ்மினில் இங்கே 3. இது வந்து ஆப் காம்போனன்ட்றது நம்ம பர்டிகுலர் இந்த நம்மளோட அப்ளிகேஷனில் ஆப் காம்போனன்ட் அது டெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த ஆப் காம்போனன்ட்டில் 3 டெஸ்ட் கேஸஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஷுட் கிரியேட் த ஆப்,
should have as a title testing app should render the title. இந்த 3 டெஸ்ட் கேசஸ் அது ரன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஜாஸ்மின்ல எழுதின டெஸ்ட் கேசஸ், இதை ரன் பண்ணது கர்மா. ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் எப்படி ஜாஸ்மின்ல டெஸ்ட் கேசஸ் எழுதுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஜாஸ்மின்ல எல்லாமே அவங்க ஃபங்க்ஷனலாக கொடுத்துட்ருக்காங்க. மீன்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்ம அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணி அதில் நம்ம டெஸ்ட் கேசஸை ரைட் பண்ணுவோம். மேஜராக ஜாஸ்மின்ல இருக்க 3 ஃபங்க்ஷன் என்னென்னா டிஸ்கிரைப் and then it and then expect. ஸோ இது 3 தான். இந்த டிஸ்கிரைப்ன்றத ஸ்வீட்னு சொல்லுவாங்க, ஸ்வீட்னு சொல்லுவாங்க. இட் வந்து டெஸ்ட் கேசஸ், நம்ம எழுதுகிற ஒரு டெஸ்ட் கேசஸ் ஓகேங்களா. அண்ட் எக்ஸ்பெக்ட் வந்து இந்த இட்குள்ள இந்த எக்ஸ்பெக்ட் என்ன ஆகுதுன்னா பூலி, இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும் எக்ஸாக்டாக நம்ம டெஸ்ட் கேஸ் ஒர்க் ஆகியிருக்கான்னு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஆப் காம்பனன்ட்றது தான் ஸ்வீட்டு, அதுக்குள்ள 3 டெஸ்ட் கேசஸ் இருக்கு. மீன்ஸ் இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக டூ வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்வீட் நேமு, ஓகேவா, ஸ்வீட் நேம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன். ஸோ சேம் இதே தான். இட்டு வந்து அந்த இட்டு என்ன அக்செப்ட் பண்ணும், இட்டு வந்து டூ பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெஸ்டோடைய நேமு அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்பெக்ட் இது எப்படின்னா, இந்த சூட் அக்செப்ட் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த இந்த சூட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே தான் நம்ம எல்லா டெஸ்ட் கேஸஸ் எழுதுவோம். லைக் இப்போ நான் ஆப் கம்போனன்ட்ற சூட்குள்ளே மூணு இட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இட் ஆக்சுவலாக என்னன்னா, இட்லேயே ஃபர்ஸ்ட் நேம் வரும், அதுதான் அந்த டெஸ்டோடைய நேம். இந்த ஷுட் கிரியேட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த டெஸ்டோடைய நேம். இது ஒரு ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம எக்ஸ்பெக்டை ரைட் பண்ணுவோம். இப்போ இதை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியாது, கோட் ஃப்ளோவாக பார்க்கலாம் வாங்க. என்னுடைய ஆப் காம்போனன்ட் இப்போ ப்ரௌசரில் ஆப் காம்போனன்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆப் காம்போனன்ட்ல மூணு டெஸ்ட் கேசஸ் இருக்கு. ஒரு ஸ்வீட்குள்ள 3 டெஸ்ட் கேசஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, என்னுடைய ஆப் காம்போனன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு spec.ts ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபைல். இது டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆன கோடு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிஸ்கிரைப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இது ஆக்சுவலாக டூ வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆப் காம்போனன்ட்டு, ரெண்டாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஆரோ ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணுறோம் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இங்கே பாருங்க, 3 டெஸ்ட் கேசஸ். இது இங்கே மூணு டெஸ்ட் கேசஸ் இருக்கு. ஈச் ஒன் இஸ் இங்கே வந்து ஸ்பெக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்பெக்குன்னு சொல்லலாம், டெஸ்ட் கேசஸ்ன்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம். ஸோ மூணு ஹிட்டு. ஸோ ஒரு சூட்குள்ள நம்ம எத்தனை ஸ்பெக் வேணா எழுதிக்கலாம், டெஸ்ட் கேசஸ் வேணா எழுதிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பை டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆனதுல 3 டெஸ்ட் கேசஸ் இருக்கு. அதுக்குள்ள அந்த எக்ஸ்பெக்ட்ன்றதை பாருங்க, நான் தேர்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் சொன்னேன்ல, எக்ஸ்பெக்ட், அதுதான் இங்க இருக்கு. எக்ஸ்பெக்ட் எதுக்குன்னா, இப்போ இதை மட்டும் பாருங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காம்போனன்ட் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆப் காம்போனன்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப் காம்போனன்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்சர் டாட் காம்போனன்ட், இதெல்லாம் அப்கமிங் காம்போனன்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபிக்சர் டாட் காம்போனன்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறாங்க. எக்ஸ்பெக்ட் அந்த பர்டிகுலர் ஆப் காம்போனன்ட் டு பி ட்ரூத்தி. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம ஓன் கோட் போடுவோம். இப்போ என்னோட டிஎஸ்ல ஒரு செகண்ட், இதுல இருங்க, இந்த எல்லா டெஸ்ட் கேஸையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த பிஃபோர் ஈச் இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ இதை மட்டும் நான் இது பண்ணி வச்சிடுறேன்.
இட்டு. ஸோ இந்த வெயிட் பண்ணுங்க. இட்டு வந்து ஆக்சுவலாக எனக்கு 2 வேல்யூஸ் அக்செப்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து அந்த நேம். நான் இப்போ இந்த டெஸ்ட் கேஸில் இட் ஷுட் மல்டிப்ளை 2 நம்பர்ஸ்னு போடுறேன். 2 நம்பர் அண்ட் செகண்ட் ஒன் வந்து நான் ஆரோ ஃபங்க்ஷனாக கொடுக்கணும். இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா எக்ஸ்பெக்ட் இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் என்ன கொடுக்குறேன்னா கான்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 5. ஜஸ்ட் 5 கொடுக்குறேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணு. என்ன சொல்கிறேன்னா இந்த நம்பரை வந்து டாட் டு பி, இங்கே வந்து இதோடைய நிறைய மெத்தட் இருக்குது. டு பி க்ளோஸ் டு பி டிஃபைன், டு பி ஃபால்ஸி, ட்ரூத்தி எல்லாமே இருக்குது. கிரேட்டர் தென்னா அந்த இங்கே வர நம்பரை விட கிரேட்டர் தென், ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, த்ரோ எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம இப்போ டு பி வைக்கும். டு பின்றது ஈக்குவலுக்கு ஈக்குவல். ஸோ டு பி 5 இருக்கணும். 5ன்றது ஆக்சுவல் வேல்யூ. நான் என்னோட ரிசல்ட்டை நான் ஆக்சுவலாக ஒரு டிஸ்கஸ் எழுதும்போது என்னுடைய ரிசல்ட் எனக்கு தெரியணும்ல. ஸோ இப்போ எனக்கு இந்த நம்பர் வர்றது இந்த ஆக்சுவலான 5 இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு டிஸ்கஸ் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு டிஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள இதை மட்டும் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரே ஒரு டெஸ்ட்டு. இது கரண்ட்டாக இந்த அப்ளிகேஷன் வந்து ஆட் ரீலோட் மோடில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து இருக்கணும். எங்கே தப்பு பண்ணணும்? இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 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 சூட்குள்ளே நான் ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கேன். அந்த டெஸ்ட் கேஸ் என்னதை எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா எனக்கு வர போகிற நம்பர் இதை வந்து நான் ஒரு ஆப் காம்பனண்ட்டுடைய வேல்யூவாக கூட வச்சுக்கலாம். இப்போ நான் காம்பனண்ட் டிஎஸில் நம்பர் டாட் 5ன்னு கொடுத்துடலாம், இல்லை டைட்டில் கொடுத்துரு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஸோ அந்த வேல்யூ 5 இருக்கணும். டு பி இது வந்து நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ. இங்கே வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனல் வேல்யூ. ஸோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ பேசிக்காக நான் ஆங்குலர் அப்ளிகேஷனில் என்னென்னதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய காம்பனண்ட்டை டெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எதெல்லாம் நான் என்னென்ன மேஜராக இருக்கிறது ஆங்குலர் அப்ளிகேஷன் என்னன்னா காம்பனண்ட், டைரக்டிவ், சர்வீஸ் அண்ட் தென் பைப்ஸ். இது 4 தான் மேஜர் திங். ஓகேங்களா? ஸோ இது 4த்தையும் நான் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது 4த்தையும் நான் ஒரு காம்பனண்ட் ஜென்ரேட் பண்ணும் போதோ, இல்லை ஒரு டைரக்டிவ் ஜென்ரேட் பண்ணும் போதோ, இல்லை ஒரு சர்வீஸ் ஜென்ரேட் பண்ணும் போதோ, இல்லை ஒரு பைப் ஜென்ரேட் பண்ணும் போதோ எனக்கு spec.ts ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த spec.ts ஃபைலில் தான் நான் டெஸ்ட் கேஸ் எழுதுவேன் ஃபார் பர்டிகுலர் டைரக்டிவ்க்கோ காம்பனண்ட்டுக்கோ. எதுக்கும் டெஸ்ட் கேஸ் எழுதி அந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ இது பண்டல் ஆகிட்டே தான் இருக்கு. இவ்வளோதான். இதில் நிறைய திங்ஸ் இருக்குது. லைக் இந்த ஜாஸ்மினில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பிஃபோர் ஈச் இருக்குது, பிஃபோர் ஆல் இருக்குது, ஆஃப்டர் ஈச் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பட் மேஜராக இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணோம்னா இந்த இட்டு எக்ஸ்பெக்ட் டிஸ்பிளே இது 3 தான் இம்பார்ட்டன்ட். இதை சுற்றியே தான் நீ ஃபுல் டெஸ்ட் கேஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டிஸ்கிரைப், இட்டு, எக்ஸ்பெக்ட் இது 3 உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுனாவே ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய அந்த ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்ம ப்ரௌசரில் போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆப் காம்பனண்ட்டில் நம்ம எழுதின ஒரே ஒரு ஸ்பெக் மட்டும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு டெஸ்ட் கேஸை ரைட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டெஸ்ட் கேஸை ஃபெயில் பண்ண போகிறேன். எக்ஸ்பெக்ட் டு பி வந்து 6ன்னு கொடுக்குறேன். எனக்கு வேல்யூ வந்து 6 இருக்கணும் நம்பர்ன்ற வேல்யூ வந்து. இப்போது டெஸ்ட் கேஸ் அகெயின் ரன் ஆகிட்டு இருக்கோம்.
அப்ளிகேஷன் பண்டல் பண்ணி லோட் பண்ணி டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபெயில் ஆயிடுச்சு. நீங்க இங்கே சிஏ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒன்ஸ் நீங்க ப்ரௌசர் வந்தாங்கனாலே தெரியும். அங்க எக்ஸ்பெக்ட் வந்து நமக்கு ஆக்சுவலா அங்க வர வேல்யூ 5 தான் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 6. பட் 5 இது டெஸ்ட் கேஸஸ் ஃபெயில். நீங்க ஸ்பெக் லிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னாவே தெரியும். நம்மளுடைய பர்டிகுலர் ஸ்பெக் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இந்த ஸ்பீட்குள்ள வராது. இந்த ஃபெயிலியர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய ஃபுல் லாக்ஸ் தெரியும். அந்த எரர் லாக்ஸ் என்ன எதனால் வருது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ப்ரௌசர்லேயே. ஓகே, இப்படி தான் ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக 3 திங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப், இங்கே நான் பேரலாக வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க 1 செகண்ட். டிஸ்கிரைப், அதுக்குள்ளே தான் இட்டுன்ற ஸ்பெக்ஸ். ஒரு டிஸ்கிரைப்ன்றது ஒரு ஸ்வீட்டு, அதுக்குள்ளே நிறைய ஸ்பெக்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஈச் ஸ்பெக்ஸ்லையும் ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்ட் ட்ரூ ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். அதர்வைஸ் இல்லைனா அது ஃபெயில் ஆகிடும். ஓகேங்களா? இன்னும் இது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பிஃபோர் ஈச், பிஃபோர் ஆல், ஆஃப்டர் ஈச், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போக ஒரு ஒன்றா கற்றுக்கலாம். அண்ட் மேஜராக நம்ம ஆங்குலரில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா காம்பனண்ட், சர்வீஸ், டைரக்டிவ் அண்ட் பைப்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். காம்பனன்ட்ஸில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா ஒரு காம்பனண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த காம்பனண்ட்டில் வர ஒவ்வொரு மெத்தடும் டெஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு வேரியபிளும் இந்த டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் இதோட எலமெண்ட்ஸ், டாம் எலமெண்ட்ஸ், இதில் இருக்க HTML எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவோம். அந்த எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு வேல்யூ என்ன இருக்குது, இல்லை ஆட்ரிபியூட் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சர்வீஸ் ஃபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம HTTP கால்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். அண்டு டைரக்டிவ்ஸ்லையும் அதே மாதிரி தான் மெத்தட்ஸ், பைப்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். ஓகே, அப்கமிங்கில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் லைக் காம்போனண்ட்டுக்கு, டைரக்டிவ்ஸ்க்கு, சர்வீஸ்க்கு, பைப்ஸ்க்கு, இது 4க்கும் தனித்தனியாக நம்ம எப்படி டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறோன்றத பார்க்கலாம். இதில் நீங்கள் இன்னும் மேட்சாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக்காக இப்போ நான் இங்கே என்ன ரன் பண்ணியிருக்கேன்னா ng டெஸ்ட்னு ரன் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் இது வந்து ஹார்ட் ரீலோட் மோடில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. மீன்ஸ் நான் இப்போ இந்த கோடில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணனா உடனே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் பாருங்கள், நான் இங்கே வந்து இப்போ ஜஸ்ட்டு 7 சேஞ்ச் பண்ணுறேன். உடனே இங்கே சேஞ்சஸ் ட்ரிகர் ஆகிடும். இங்கே ட்ரிகர் ஆகிடும். டக்குன்னு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஜென்ரேட் ஆகி நம்ம ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஹார்ட் ரீலோட் மோட் மீன்ஸ் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ng டெஸ்ட் -no -watch அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மோடில் லோட் பண்ணும். ng டெஸ்ட் -no -watch கொடுத்தீங்கன்னா 1 டைம் மட்டும்தான் அந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ng டெஸ்ட் வந்து whenever நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதும் அது வந்து அகெயின் கம்பைல் ஆகி அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண கர்மா. பட் ng டெஸ்ட் -no watch கொடுத்தீங்கன்னா 1 டைம் ஒன்லி தான். ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து இப்போது வந்து நான் இப்போ நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் கேசஸ் மட்டும்தான் இருக்கு. பட் இருங்க, நம்ம இன்னும் ஒரு 2-3 டெஸ்ட் கேசஸ் கிரியேட் பண்ணுவோம். சரி, நான் அகைன் இன்னொரு ஸ்வீட்டை ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஸ்வீட் இருக்குது. ஆப் காம்போனண்ட்னு ஒரு ஸ்வீட்டு. இது வந்து நான் இன்னொரு காம்போனண்ட் ஜென்ரேட் பண்ணல. இப்போது சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இது கஸ்டம் காம்போனண்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து கஸ்டம் காம்போனண்டைய ஸ்வீட்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய ஆப் காம்போனண்ட்டில் நான் ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். என்னுடைய கஸ்டம் காம்போனண்ட்டில் 4 டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸிக்யூட் பண்டல் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் பண்டல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், டோட்டலாக 5 ஸ்பெக். கஸ்டம் காம்போனண்ட்டில் 4 ஸ்பெக் இருக்குது, 4 டெஸ்ட் கேஸஸ் இருக்குது. ஆப் காம்போனண்ட்டில் ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குது. எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. ரீசன் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 7, பட் ஆனால் ஆக்சுவல் வேல்யூ வந்து 5 தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ இதை எல்லாத்தையும் 5ஆக மாற்றினா எல்லாமே எனக்கு செட் ஆகிடும்.
ஸோ இப்போ என்னன்னா, நான் வந்து எனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் நான் பார்க்கணும். இந்த பர்ட்டிகுலர் டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் நான் செக் பண்ணணும். இப்போ மத்த எந்த டெஸ்ட் கேஸையும் நான் செக் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இட் இருக்குல்ல, இந்த இட்டுக்கு முன்னாடி எஃப் குடுக்கணும். இருங்க நம்ம அதுக்கு முன்னாடி இது எல்லாமே டெஸ்ட் கேஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். என் அப்ளிகேஷன் பண்டில் ஆயிடுச்சு. இந்த எல்லா ஒர்க்கையும் நம்ம என்ஜி டெஸ்ட் கால் பண்ணால் டிஃபால்ட்டாக ஆங்குலர் என்ன பண்ணோம்னா இன்பில்டாகவே கர்மாவை தான் கால் பண்ணோம். ஸோ அதுதான் அந்த அப்ளிகேஷனை பண்டல் பண்ணி அந்த ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு க்ரோமில் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம பேரலாகவும் மற்ற ப்ரௌசர்ஸ் எட்ஜ் எல்லாத்துலேயுமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய கஸ்டம் காம்போனன்ட் ஸ்வீட்குள்ளே 4 டெஸ்ட் கேசஸ் இருக்குது. எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆப் காம்போனன்ட் ஸ்வீட்குள்ளே ஒரு டெஸ்ட் கேஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஆப் காம்போனன்ட்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் ஸ்வீட் மட்டும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேசஸ் இருக்குல்ல அந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ்க்கு முன்னாடி எஃப் கொடுப்பேன். ஸோ இது என்ன பண்ணுவேன்னா ஃபோர்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்பெக்கை மட்டும் தான் காமிக்கும். இங்கே இப்போ பாருங்க, இங்கே பாருங்க மற்ற எல்லாமே பிளாக் அவுட் ஆகிடுச்சா. பர்டிகுலர் நம்மளுடைய அந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் இப்போ ரன் ஆகி நமக்கு அவுட்புட் வருது. ஸோ இதுதான் எஃப்ன்றது. இதை நீங்கள் இந்த எஃப் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இப்போது எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்வீட்டே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னா இங்கே நீங்கள் எஃப் யூஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் இந்த கஸ்டம் காம்போனன்ட் ஸ்வீட்டே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, இதை மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்வீட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆனால் போதும்னா நீங்கள் அதுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்வீட்டுக்கு மட்டும் நீங்கள் எஃப் கொடுக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஆப் காம்போனன்ட் மட்டும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ஆப் காம்போனன்ட் ஸ்வீட் மட்டும்தான் ஆப் காம்போனன்ட் ஸ்வீட்குள்ள இருக்கிற எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த கஸ்டம் காம்போனன்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்வீட்டுக்கு எஃப் கொடுக்கலாம். அது ஃபோர்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இது மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க இதை மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, இது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ ஓகே, எனக்கு இப்போது இந்த ஸ்வீட் வேண்டாம் எக்ஸிக்யூட்டே ஆகக்கூடாதுன்னா நீங்கள் எக்ஸ் கொடுக்கலாம். இது மட்டும் எனக்கு வேண்டாம், இந்த பர்டிகுலர் ஸ்வீட் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் எக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் அது ஷேடட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்வீட் எக்ஸிக்யூட் ஆகும், இது தவிர மற்ற எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இப்போ என்ன கஸ்டம் காம்போனன்ட்டில் இந்த தேர்டு ஸ்பெக்கும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, இதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஸ்வீட்டும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, இந்த கஸ்டம் காம்போனன்ட்ல இருக்கிற தேர்ட் டெஸ்ட் கேசஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்க எனக்கு தேர்ட் இதுவும் டிசேபிள்டு வித் எக்ஸின்ட். இங்கே பாருங்க இதுவே எங்கேஜ் மெசேஜும் ஷோ பண்ணுது, இதுவும் டிசேபிள் பண்ணிட்டோம், இதையும் டிசேபிள் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 5 ஸ்பெக்ஸ், நம்ம 5 ஸ்பெக்ஸ் எழுதியிருக்கோம். இங்கே நீங்கள் இதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும், நம்ம டோட்டலாக 5 ஸ்பெக்ஸ் எழுதியிருக்கோம். அதில் வந்து எதுவுமே ஃபெயிலியர்ஸ் இல்லை. 2 ஸ்பெக்ஸ் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, பிகாஸ் நம்ம அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல, ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஃபர்தர் வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு காம்போனண்ட்டை டெஸ்ட் பண்ணுறது, காம்போனண்ட்டில் வந்து என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுவோன்னா காம்போனண்ட்டில் இருக்கிற HTML எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணலாம், DOM எலிமெண்ட்ஸை. அண்டு இங்கே வந்து வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணலாம். ஒரு டைரக்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டால் டைரக்டிவ்ஸில் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டெஸ்ட் பண்ணலாம், பைப்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணலாம், சர்வீஸில் HTTP கால்ஸை செக் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.